திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரெல்லாம் யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் க்ரீக்ஸ், அதாவது ஒரு ப்ரீமியத்தை வச்சே மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரீயாகவே டெய்லி அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவல்ன்றது நம்ம ஏதோ ஒரு கால்குலேஷனில் போட்டு எடுக்கிற லெவல் கிடையாது. அது என்எஸ்சிலேயே கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் லெவல் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு லெவல், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லலாம். இன்னும் டீப்பாக புரியும்படி சொல்லப்போனால் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு. செல்லர்ஸுக்கு லாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு காலையோ ஒரு புட்டையோ ஒரு செல்லர் வந்து செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் என்ன ஆகும்? செல் பண்ணால் கட் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே போகும், பை ஆகும். அப்போ தான் பையர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் எடுத்து, அதாவது நம்ம அதை அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம், அதை எடுத்து அதை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் இருக்கோம். வேறு எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு வேல்யூம் பேஸ்டோ, எந்த ஒரு சார்ட் பேட்டர்னோ எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். ஒன்லி நம்ம அட்வான்ஸ் லெவலில் மட்டும் வச்சு தான் நம்ம எடுப்போம். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க இதை எப்படி நம்ம என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு இந்த அட்வான்ஸ் லெவலில் எடுக்கிறது, இதை வச்சு இன்டர்னல் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எப்படி எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா 21,705 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து இவன் ஓப்பன் ஆன இடமும் இவன் எங்கே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்போதுமே என்ட்ரியே எடுப்போம். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்துக்கு நம்ம எப்போ வேணால் என்ட்ரி எடுப்போம். ஆனால் மினிமம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தது. அதாவது 21,775 பக்கமாக இருந்தது, அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ன்றது எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லா வீடியோவிலும் டெய்லி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ மேலே ஓப்பன் ஆனவன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனவன், ஆனால் அவன் ஓப்பன் ஆன விலையை விட்டு தாண்டலை அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? டிமாண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே தான் வரும். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா எஸ்டர்டே ஐ வரைக்கும் வரும். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயையும் உடச்சிட்டான் அப்படின்னா மேக்ஸிமம் எஸ்டர்டே ஐ வரைக்கும் வரும். எஸ்டர்டே ஐயும் உடச்சிட்டா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிருவான் கண்டிப்பாக. ஓகேங்களா? உடச்சானா லோ வரைக்கும் வருவான். இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், லோ வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய லாஜிக். ஓகேங்களா? ஒரு டைம் இந்த மாதிரி லோ வரைக்கும் வருவான், ஒரு டைம் ரேஞ்ச் ஆக்கி விட்ருவான். ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு கீழே வந்தவன் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை அப்படின்னா ரேஞ்ச் ஆக்கிடுவான். இல்லைனா சில டைம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே ஓப்பனை தாண்டி திடீர்னு ரேலிக்குள்ளே ஆகிடுவான். ஓகேங்களா? இது 3 சினாரியோ தான் நடக்கும், வேறு எதுவும் மாறி நடக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போது 15 மினிட்ஸில் இங்கே இருந்ததுனால கண்டிப்பாக ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷத்தில் ஐயையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது ஒரு ஐயையே தாண்ட முடியல, ஓப்பனுக்கு கீழே வந்தவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்? நீங்களே லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் இந்த இடத்துல பை எடுப்பீங்களா? நீங்கள் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க, 15 மினிட்ஸில் அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், அடுத்த 5 நிமிஷம் எஸ்டர்டே ஐயையும் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? அதாவது செல்லர்ஸ் வந்து இந்த ஐயில் தான் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஐயை ரைட் பண்ணி வச்சுருக்கவங்க இந்த ஐயை கீழே உடைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போக மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ஐயில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க, இவன் மேலே போகிறான் அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வரும்.
அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க, மேலே போயிடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஐயை கீழே உடைக்கும் போது என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அவங்களுக்கு லாஸ் வரலை, இந்த இடத்துல அவங்க கீழே தான் மார்க்கெட்டை தள்ளுறாங்க அப்படின்றது தான் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வரும், கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் நம்ம அந்த இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து மேலே போக விட மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த இடத்துல கால் ஆப்ஷன் வேலை செய்யாது. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது லாஜிக்காக ஒரு ஸ்பாட் மார்க்கெட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன? ஓகே, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது. ஓகே, கால் ஆப்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே புட் ஆப்ஷன் எடுக்கலாம். புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? இது நம்மளோட ரூல். ஓகேங்களா? ஓகே. ஆனால் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, மேலே ஓப்பன் பண்ணிட்டானே நம்ம காலையே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இவன் இங்கே இந்த மாதிரி இவ்வளோ வீக்காக இருக்கிறான், இவ்வளோ கண்டிஷன் மோசமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிமாண்ட் இல்லை, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகே. இப்போது மார்க்கெட் இங்கே 675 இங்கே இருந்தது. எஸ்டர்டே ஐயும் உடச்சதுனால மார்க்கெட் 660 பக்கமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21,650 600 கால் ஆப்ஷன் இந்த மணி, மேலே இருக்க 21,700 புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐயை உடச்சதுனால கண்டிப்பாக கால் ஆப்ஷனை நம்ம பார்க்க மாட்டோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே பார்ப்பீங்களா? நீங்களே யோசிச்சிங்க அதை லாஜிக்காக. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம அதனால தான் நம்ம 21,700 புட்டை போய் பார்த்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவனும் 21,700 புட் ஆப்ஷன் தெளிவாக வந்து அவன் எப்படி அவனோட ஓப்பன் அவனோட எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சானோ, இவன் போய் இவனோட இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணவன் கால் ஆப்ஷன் வந்து, அதாவது கால் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐக்கு கீழே வரும்போது இவன் பாருங்கள் தெளிவாக ஓப்பனுக்கு மேலே இவனோட அட்வான்ஸ் லெவலை தாண்டுறான். இவனோட அட்வான்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் இவன் 128யும் 132 அட்வான்ஸ் லெவலையும் தாண்டிட்டான். இங்கே புல் பேக் ஆகிறான். இங்கேயே நம்மளுக்கு என்ட்ரி தான். எத்தனை மணிக்குன்னா 9:40க்கு போயிட்டு மேலே டார்கெட் கொடுத்துட்டான். இவன் மேக்ஸிமம் இவன் எஸ்டர்டே லோ கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் பண்ணுவான். மேக்ஸிமம் எவ்வளோ போவான் அப்படின்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடச்சதுனால இவன் எஸ்டர்டே லோவை தாண்டுவான். இதெல்லாம் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கிறான், அதேமாரி கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சா அப்போ புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை மேலே தானே உடைக்கணும். இதுதானே ரூலு. அதுதான் உடைக்கிறான் இவன். ஓகேங்களா? அது கண்டிப்பாக உடைப்பான். அவன் உடைக்கலனா தான் இவன் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சிட்டான், மார்க்கெட்டும் உடைக்குது, கால் ஆப்ஷனும் உடைக்குது, இவனும் உடைப்பான் மேலே. ஓகேங்களா? உடைச்சான், டார்கெட் கொடுத்துட்டான். ஓகேங்களா? 132 135 அப்படின்னா கூட நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 30 பாயிண்ட் மேலே போயிட்டான். நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அகெயின் புல் பேக் இங்கே வந்தான். புல் பேக்கில் பாருங்கள் என்ன அழகாக நின்று மேலே போகிறான் பாருங்கள். எவ்வளோ நேரம் ரீடெஸ்ட் ஆகிறான் பாருங்கள். இந்த 10:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 11:30 ஒரு மணி நேரம் ரீடர்ஸ் ஆகி திருப்பியும் ஒரு புல் பேக் அழகாக மேலே போகிறான். 170 வரைக்கும் போகிறான். 135 170 நீங்களே கணக்கு போட்டுங்க எவ்வளோ பாயிண்ட்டு. 35 பாயிண்ட் ஒரு 25 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலில் எவ்வளோ அழகாக நடந்திருக்கு. வெறும் இந்த 35 என்ட்ரினா 120 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. மார்க்கெட் அங்கே வந்திருக்கா? வரவே இல்லை. ஓகேங்களா? க்ளீனாக இருக்குது பாருங்கள். எதனா ஒரு இது இருக்கா? மார்க்கெட் இன்னும் கூட அந்த லெவலை உடைக்கல பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக போயிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷனை பார்த்தோம். நம்ம ரூல் பிரகாரம் இவன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டும் போது இவனோட ஆப்போனண்ட் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். அப்போ அங்கே இருந்த இந்த மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு 21,700 ஓப்பன் ஆகி 21,775 வரைக்கும் வந்தது. அப்போது 21,700 காலும் 21,650 காலும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 21,700 பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அவனையே பார்க்கலாம், அவன் என்ன லெவலில் கீழே உடச்சிருக்கானா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐயை மேலே தான் ஓப்பன் பண்ணான். அவன் 15 நிமிஷம் கழிச்சா எஸ்டர்டே ஐயை உடச்சான். இவன் பார்த்தீங்களா, இவன் 10 நிமிஷத்தில் உடச்சிட்டான். மார்க்கெட்டோட 20-25 நிமிஷம் கழிச்சா எஸ்டர்டே ஐயை உடச்சான். ஓப்பனை ஃபஸ்ட் கண்டியில் உடச்சிட்டான் மார்க்கெட்டு. ஆனால் ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ப்ரீமியம் வந்து 21,700 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 148. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டர்டே ஐ 154. எஸ்டர்டே ஐ 148 இவனோட ஓப்பன் ப்ரைஸ். ரெண்டுத்தையும் 1/4 மணி நேரத்தில் உடச்சிட்டான் பாருங்க. உடச்சிட்டான். இவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 159. 159 இங்கே இருக்குது.
ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும் அட்வான்ஸ் லெவல் எதுன்ட்டு. 159 ஓப்பன்லேயே, அதாவது மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு கீழே ஃபஸ்ட் கேண்டில் வரானோ அந்த மாதிரி வந்தாலே கால் ஆப்ஷனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதாவது எஸ்டர்டேயே மார்க்கெட் கீழே உடைக்குதுன்னா இவனும் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? மேலே உடைச்சா செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க, மார்க்கெட் மேலே போயிடும். கீழே உடைச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்த விட்டு மேலே விடக்கூடாதுன்னு கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் அதுக்கு என்னென்ன சினாரியோ வரும் அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழே வருவானுங்க, அட்வான்ஸ் லெவலில் தாண்ட மாட்டானுங்க கால் ஆப்ஷன். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும், எஸ்டர்டேக்கு மேலே இருக்கும். ஆனால் ப்ரீமியம் வந்து எஸ்டர்டேயை உடைக்க மாட்டான், ஓப்பனுக்கு கீழே வந்துடுவான், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துடுவான். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் காட்டும். ஆனால் சில டைமில் ப்ரெஷர் ஓவராக இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருக்குது அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்டும் ஓப்பன்லேயே எஸ்டர்டே ஆகி ஓப்பனுக்கு கீழே வந்துடுவான், ப்ரீமியமும் அதே மாதிரி வந்துடும். ஆனால் இதில் ப்ரீமியம் எப்போவுமே ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது அட்வான்ஸ் லெவலை வச்சு மார்க்கெட் மேலே போவாதா, எவ்வளோ தூரம் போவோம், எல்லாமே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இவன் 150ன்ற ஐயை தாண்டலை அப்படின்னாலே மார்க்கெட் வந்து 800க்குலாம் போகாதுன்னு தானே அர்த்தம். இதை உடைச்சானா 800 வரைக்கும் போவான்னு அர்த்தம். 150 பாயிண்ட் இருக்குது இது, அப்போ 800 வரைக்கும் போவான். இதை உடைக்கலானாலே அந்த இடத்துக்கு போக மாட்டான்னு தானே அர்த்தம். லாஜிக் தானே இது. இதில் எதனா கஷ்டம் இருக்கா? எவ்வளோ அழகாக பாருங்கள், 1/4 மணி நேரத்தில் இவன் அட்வான்ஸ் லெவல், இவன் ஓப்பன் எல்லாத்தையும் 1/4 மணி நேரத்தில் உடைச்சிட்டான். 21,700. அப்போது நீங்கள் இந்த என்ட்ரியை எடுப்பீங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாகவே இருந்தாலும், மார்க்கெட்டு ஓப்பனுக்கு கீழே மட்டும் இருக்குது, ஆனால் எஸ்டர்டே மேலே ஸ்ட்ரெஷன் ஆகுது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குதுன்னா இந்த என்ட்ரி நீங்கள் கால் ஆப்ஷனையே பார்த்துன்னு இருப்பீங்களா? க்ளீனாக வந்து எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டா நம்ம வந்து புட் ஆப்ஷன் தானே பார்ப்பீங்க. இதுக்கு சில பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிவ்யூ வீடியோவை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்கிறோம். இந்த ரிவ்யூ வீடியோன்றது ஸ்டூடெண்ட்டுகளுக்கோசம் தான் போடுறது. தயவுசெய்து ரிவ்யூ வீடியோவை தயவுசெய்து எல்லாம் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அட்வான்ஸ் சொல்ல வச்சு ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். இதை திருப்பி நம்ம சொல்ல மாட்டோம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் ஓகேங்களா, தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இவன் 15 மினிட்ஸில் கீழே உடைச்சதுனால தான் நம்ம புட் ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணோம். புட் ஆப்ஷன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆன காரணத்தினால அதையும் எடுத்தோம். அதாவது இவன் வீக் ஆகணும், பாசிட்டிவாக இருக்கிறவன் வீக் ஆகணும், ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னா தான் வீக்காக இருக்கிறவன் பவர் ஆகி மேலே போவான். இதுதான் இதில் இருக்கிற அர்த்தம். ஓகேங்களா, அதாவது கால் ஆப்ஷனை வந்து செல்லர் ரைட் பண்ணவங்க வந்து மேலே போக விட மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, அதனால தான் மார்க்கெட் கீழே வருது. இது ஐயை கீழே உடைச்சாலே அவங்க மேலே போக விடலைன்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால தான் 21,700 புட்டு பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு மேலாம் இருந்தவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் எஸ்டர்டே ஐயையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் உடைச்சான் அப்படின்னா ஆப்போனண்ட் ரேலியே ஆகிடுவான், பயங்கரமான ரேலி ஆகிடுவான்றது 0 to 0 கான்செப்டில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இது ஸ்ட்ராட்டஜி வீடியோவில், பெய்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் சொல்லியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணதுனால, நிறைய மெம்பர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம சேனலில் இருக்க மெம்பர்ஸ்க்கோசம் ஃப்ரீயாகவே நம்ம இதை ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு தாண்டினவன் அது எதையுமே தாண்ட முடியாமல் எல்லாத்தையும் கீழே உடச்சி கடைசியாக அவனோட லோவையும் உடச்சிட்டான் அப்படின்னா அவன் ஆப்பனண்ட்டு அங்கே இருக்கிற 21,700 புட்டு, இல்லை கீழே இருக்கிற 21,650 புட்டு, 21,600 புட்டு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. இதுதான் 0 to 0 கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து வியாழக்கிழமை அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரி நம்ம வீக்லி டேஸில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற போது இது நடக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி நடந்தாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய ரேலி ஆகும். இந்த மாதிரி செட்டப்பு வியாழக்கிழமை மட்டும்தான் வரும். இதை பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக எடுக்கணும். ஆனால் வீக்லி டேஸில் இந்த மாதிரி டேஸில் வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஆப்பனண்ட்டு ஜாக்பாட் ஆகுவான்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேவா, பாருங்கள், அதனால தான் இவ்வளோ பேர் ரேலி. இந்த மொத்தத்தில் நம்ம லெவலில் வந்து உட்காந்து போகிறான். இருந்தாலும் இவன் ஆப்பனண்ட்டை நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி சினாரியோவில் இருக்குது. என்னடா இது, எஸ்டர்டே ஐக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் எல்லாத்தையும் உடச்சி அவனோட எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஆப்பனண்ட் ரேலி ஆகிடுவான். இதுதான் 0 to 0 கான்செப்ட். 0 to 0 கான்செப்ட் 1 இது. ஓகேங்களா, இன்னும் 2-3 சினாரியோ இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பெய்டு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து இதுதான் அடிக்கடி வரும். ஓகேங்களா, இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான் இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி ஓப்பனாக சொல்கிறோம் இதை. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கலாம்.
இப்படி தான் எடுத்துருக்கணும், இப்படி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஹாலிடேயில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் எப்போவுமே சொதப்புவானுங்கன்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு மூமெண்ட்டு, சூப்பரான மூமெண்ட்டு தான் கொடுத்தான். நல்லாவே இருந்தது மார்க்கெட். இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலை இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி 2-3 என்ட்ரி இருந்தது. ஆனால் நம்ம அதை எடுக்கலை. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். நம்ம மண்டே பார்த்துக்கலாம். மண்டே அன்றைக்குமா லீவ் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? டியூஸ்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட். ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோ கோர்ஸ் யாரும் வாங்காதவங்க கண்டிப்பாக சீக்கிரம் வாங்கிடுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரேட் ஏறப்போகுது. ஓகேங்களா? அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்டில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.